ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி 8ஆம் வகுப்பில், அதாவது தமிழில் இருக்கிற இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரிசையாக பார்த்துட்டு வரோம். இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பில் தமிழில் இயல் 7ல் வல்லினம் மிகும் இடங்களும் வல்லினம் மிகா இடங்களும் அப்படிங்கிற இலக்கணத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சொல்லின் முதல் எழுத்து கா, சா, தா, ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லினமை எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லின மிகல் என்று கூறுவர். அதாவது ஒரு சொல்லோட முதல் எழுத்து கா, சா, தா, ப ஆகிய வல்லின எழுத்து வரிசையில் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள சொல்லோட இறுதியில் அந்த வல்லினமை எழுத்தை நம்ம சேர்த்து எழுதியிருக்க வேண்டும். அதைத்தான் வல்லின மிகல் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதந்து சென்றது செய்து பார்த்தான் வல்லினமை மிகக்கூடாத இடங்களை வல்லின மிகா இடங்கள் என குறிப்பிடுவார். அதே மாதிரி வல்லினம் மிகா இடங்களை, அதாவது வல்லினம் இடாமல் எழுதக்கூடிய இடத்தை நம்ம வல்லின மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மிதந்து சென்றது செய்து பார்த்தான் அப்படிங்கிறதுல வல்லினம் மிகலை, ஸோ அதில் வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லினம் மிகும் இடத்தில் மிகாமல் எழுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினம் ஈட்டு எழுதுவதும் தவறாகும். இதனை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வல்லினம் மிகும் இடத்துல இல்லாமல் இருக்கிற இடத்துல நம்ம இட்டும் எழுதுனா அதை பிழைன்னு சொல்லுவாங்க. அந்த பிழை என்ன சொல்லுவாங்கன்னா சந்திப்பிழை அல்லனா ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த என்னும் சுட்டு திருப்பிகளை எடுத்து வல்லினம் மிகும். அதாவது இதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அந்த இந்த அப்படின்னு சொல்லக்கூடியதை சுட்டு திரிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பக்கம் அப்படிங்கிறத ஈப்பு அப்படிங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும். வினாத்திரியை அடுத்தும் இந்த வல்லினம் அப்படிங்கிறது மிகும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த திசை அப்படின்னு எழுதியிருக்கோம். எந்த திசை அப்படின்னு இத்து அப்படிங்கிறது வரும். ஓகே. இரண்டாம் வேற்றுமை உருபியாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். அதாவது இரண்டாம் வேற்றுமை ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லும். இரண்டாம் வேற்றுமை உருபு எங்கெல்லாம் வெளிப்படையாக வருதோ அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம வல்லினம் இட்டு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், தலையை காட்டு அப்படிங்கிறதுல இக்கு அப்படிங்கிறது வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக எங்கெல்லாம் வருதோ அங்கே நம்ம வல்லினம் இட்டு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அப்படின்னு இருக்கு, எனக்கு தெரியும், இதில் இத்து அப்படிங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை எடுத்து வல்லினம் மிகும். அதாவது ஈரத்தில் மூடக்கூடிய வினையச்சங்கள்லையும் பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள், எழுதி பார்த்தால், எழுதி இப்பு அப்படிங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அதாவது உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் வன்தொடர் குற்றி அழுகருமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள், பெற்று கொண்டேன் அப்படிங்கிற இடத்துல இக்கு அப்படிங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இதில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, செல்லா, காசு. எதிர்மறை பெயரச்சத்தோட இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், செல்லா, காசு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் ஈக்கு அப்படிங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வல்லினம் மிகுந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மலர், பாதம். உருவகத்திலும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, தமிழ், தாய். எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். அதாவது எண்ணு பெயர்களில் ரெண்டு இதில் மட்டும் இந்த வல்லினம் அப்படிங்கிறது மிகும். எதில் பார்த்தீங்கன்னா 8 அப்படி அடுத்து 10 அப்படிங்கிற 2 பெயரில் மட்டும்தான் இந்த வல்லினம் மிகும். எதில் பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர்களில். எடுத்துக்காட்டு, 8 புத்தகம். அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி, இப்படி, எப்படி அப்படிங்கிற சொல்லுகளை அடுத்தும் வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி செய் அப்படிங்கிறதுல ஈச் அப்படிங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, கிழக்கு கடல், மேற்கு சுவர். திசை பெயர்களை அடுத்து ஏதாவது நம்ம எழுதணும் அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வல்லினம் மிகுந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கிழக்கு கடல், மேற்கு சுவர்.
மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகவும். எடுத்துக்காட்டு மரம் ப்ளஸ் சட்டம், மரச்சட்டம். அதாவது மகரமெய்யில் முடியக்கூடிய சொல், அதாவது மகரமெய்யில் முடிய சொல்ல அடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா அந்த மகரமை அழிஞ்சு அவ்விடத்தில் வல்லினம் மிகவும். இதில் பார்த்தீங்கன்னா மரம் ப்ளஸ் சட்டம் அப்படின்னு இருக்குது. இதில் எது அழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் அப்படிங்கிறதுல இம்மு அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சு. அழிஞ்சு ஈச்சு அப்படிங்கிற வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எப்போ வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகா இடங்கள். எங்கெல்லாம் வல்லினம் வந்து நம்ம இடக்கூடாது அப்படிங்கிற இடத்த பார்க்கலாம். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தம்பி படித்தான். இதில் எழுவாய் சொற்களில் இந்த வல்லினம் அப்படிங்கிறது மிகாது. அதுக்கப்புறம் அது இது எது ஆகிய சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு அது சென்றது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் வந்து மிகாது. எக்ஸாம்பிள் எழுதிய பாடல் அப்படின்னு இருக்கு. இதில் எழுதிய யா அப்படிங்கிறதுக்கு அடுத்து நம்ம வல்லினம் இடாமல் எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் வந்து மிகாது. அங்கே வல்லினம் இட்டு எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இலை பறித்தேன். அதுக்கப்புறம் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றி அலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றி அலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலகரமாகவோ இல்லைனா இடைத்தொடர் குற்றியலகரமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து வல்லினம் வந்து மிகாது. எக்ஸாம்பிள் தின்று தீர்த்தான். அதுக்கப்புறம் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் எழுது பொருள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வினைத்தொகையில் எப்பவுமே வல்லினம் மிகாது. அதுக்கப்புறம் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. அதாவது அப்படி இப்படி அப்படிங்கிறதுல நம்ம வல்லினம் பார்த்தோம். அதுக்கப்புறம் படி என முடியும் பிற சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. எழுதும் படி சொன்னேன். படி அப்படின்னு வந்துச்சிட்டாலே அங்கே வந்து வல்லினம் வந்து மிகாது. அதுக்கப்புறம் உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை உண்மை தொகையில் வந்து வல்லினம் வந்து மிகாது. அங்கே வல்லினம் இட்டு எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தை அப்படின்ற கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் இல்லை. இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃபாக நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் இன்னமும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா டெலிகிராமில் ஜஸ்ட் என்னால் முடிந்தது அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நேம் வரும். அப்படியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.